Hey hello friends, welcome to my anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Tales of Demons and Gods சீசன் 1ல எபிசோட் 24 தான். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட்லாம் போட்டேன். அது செக் பண்ணிட்டு இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட. இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. ஒரு வழியா முடிச்சிட்டியானு ஹீரோ கேட்கவும் உனக்கு எதுவும் ஆகலையானு ஹீரோயின் கேட்டுட்டு ட்ரெஸ் என்ன ஆச்சுடான்னு கேட்கறா. அது உனக்கு காயப்பட்டிருந்தனால இந்த மாதிரி தலைமைக்கு தள்ள வேண்டியதா போயிருச்சுன்னு மன்னிச்சிருன்னு ஹீரோ கேட்கவும் திரும்படா கண் நோண்டிடுவேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருவேளை இதுக்கப்புறமும் பாத்துருவானான்னு சொல்லிட்டு ஹீரோவும் மூடி வச்சிடறா. அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இது எனக்கு நீ தான் கொடுத்தியா, இது என் சோல் பவர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்லவும் ஆமா இது உன் கல்டிவேஷனையும் 3 மடங்கு அதிகம் பண்ணணும்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் அப்பனா இது எனக்கு வேணான்னு ரிட்டர்ன் கொடுக்கவும் ஹீரோ உனக்கான கிஃப்ட்னு இது சொல்றான். அப்பனா நான் இதை வச்சுக்கிறேன், ஆனா நீ உனக்கு தேவையான கேள்வி நான் கொடுத்துருவேன்னு ஹீரோயின் சொல்லவும் சரி வான்னு ஹீரோ சிரிச்சுட்டே அவளை கூட்டு போறான். ஆனாலுமே எதுக்குடா எனக்கு இவ்வளவு ஃபேவர் பண்றேன்னு ஹீரோயின் கேட்கவும் அதுக்கு என்ன எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்லன்னு ஹீரோ சொல்லவும் ஆனா நம்மளுக்கு இன்னும் அவ்வளவு வயசு ஆயிரல, அப்படியே எனக்கு இப்பெல்லாம் படிப்பு தான் முக்கியம், ஆனா நீ கோல்ட் லெவல் வந்தா அதை பத்தி யோசிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும் இவ்வளவுதானா அப்படின்னா நெக்ஸ்ட் இயரே நீ ஓகே சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும் எது அடுத்த வருஷம் அது ரொம்ப சீக்கிரமாச்சுன்னு ஹீரோயின் சொல்லவும் அட என்ன மாதிரியான நோபல் மணி இப்படி அதுக்குள்ள கட்சி மாறின்னு ஹீரோ கலாய்க்கவும் இல்ல இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன், சரி நீ அடுத்த வருஷம் ஒரு வேலை கோல்டு லெவலுக்கு வந்துட்டேன்னா உன்னை கட்டிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். சோ சீன் கட் ஆயிட்டு போய் வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்த்தா இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அட ஏன் அவனை தேடுறேன், அவெல்லாம் கண்டிப்பா செத்துருப்பான்னு இந்த பையன் சொல்லவும் எனக்கா தான் மிரட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல ஷென்னு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் சொல்லவும் சரிதான் இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, இங்க 2 பேர் இருங்க மத்தவங்க எல்லாம் என் கூட வாங்கடான்னு இந்த பையன் ஹீரோ தேடுறதுக்கு கூட்டு போறான் எல்லாரையும். அதே சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மக்கள் இதுக்காக இங்கேயே செத்துருக்கணும்னு ஹீரோ கேட்கவும் அப்ப நாமளும் மாட்டிக்கிட்டோமான்னு ஹீரோயின் கேட்கிறா. அதை அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒருவேளை மக்களுக்கு இங்க இருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல யாரோ தோன்ற சத்தம் கேக்குது, கண்டிப்பா இவங்களை காப்பாத்தான் யாரா வந்திருக்காங்கன்னு ஹீரோ அதை நோக்கி போறான். அப்படின்னா இதுதான் ட்ரெஷர் இருக்கிற இடமானு ஹீரோயின் ஷாக் ஆகும். ஆமா உனக்கு தேவையானது எடுத்துக்கோன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே ஹீரோவும் இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு விஷயத்து மேல கண்ணா இருக்கான். இந்த ஷேடோ டீமனோட பவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதை நான் பொசஸ் பண்றதா எனக்கு நல்லதுன்னு ஹீரோ பேசிட்டு இருக்கவும் அந்த ஷேடோ டீமன் அந்த விளக்குல இருந்து வெளியே வந்துருது. இருந்தாலுமே அந்த விளக்கு திரும்பவுமே அந்த ஷேடோ டீமனை உள்ள எடுத்துரும். ஹீரோக்கு இது ஆச்சரியமா இருக்கு, அதே நேரத்துல இதை விட்டு தரவும் மனசு வர மாட்டேங்குது. எனக்கானதை நான் எடுத்துட்டேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுமே நான் எடுத்துட்டேன்னு நிறைய கிறிஸ்டல்ஸ் காட்டுறா. அடடா கிறிஸ்டலுக்கு வரும் லெஜெண்டரி ஸ்னோ டீமனோட போகணுமா, கண்டிப்பா இது நல்லதுதான் ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுமே சந்தோஷப்பட்டு அந்த ஸ்டெப் வழியா போலாமான்னு கேக்குறா. ஹீரோமே கிட்ட வந்து பார்த்தா அந்த இடம் இடிற மாதிரி இருக்கு. ஹீரோமே ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கவும் உள்ள உடச்சிட்டு வந்தது என்னமோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். சோ நான் தான் ஃபர்ஸ்ட்னு ஒரு பையன் சொல்லவும் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். சோ இவங்களுமே நீங்க ஒரு வழியா வந்துட்டீங்களான்னு கேட்கவும் சரி நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு இவங்க கேட்கவும் அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல நாங்க பணக்காராயிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புலம்புற சத்தம். ஆனா இந்த பையனுக்கு அது பெருசா தெரியல. நீலி நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கானதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் இல்ல நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் இருக்கிறது நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்லவும் இவனுக்குமே அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அதை எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா குட்டையை குழப்பறதுக்காகவே ஏன்டா அவனுக்கு இவ்வளவு நேரம் இங்க இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு வேல்யூவானதெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லவும் அடி என்ன பிரச்சனைன்னு இவன் கேட்கவும் அட என்னடா அது என்னன்னு கூட நீ பாக்கணும்னு ஆசைப்படலையான்னு இவன் கேட்கவும் வாய முடியுது என்ன யூஸ் பண்ணி அவன்கிட்ட பிரச்சனை இழுக்கணும்னு நினைக்காது நீ இவன் கத்தி விட்டு போகவும் இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கடுப்பாயிருது. நீலி உண்மை சொல்லலாம் நீ எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, நீ இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு இந்த பையன் சொல்லவும் ஹீரோவுமே அதுல என்னங்க இருக்கு இந்த டார்க் யூனியன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்பி விட்டாங்கன்னு ஹீரோ சொல்லவும் அந்த டார்க் யூனியன் இன்னுமா ஃபாலோ பண்ணதுன்னு இவன் பாக்குறான். அதே நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போலாமான்னு ஒரு சோல்ஜர் கேட்கவும் இவங்களுமே கிளம்பிடுறாங்க. நீலி நீ வந்துட்டியான்னு அக்கா பாசமலையே கொட்டவும் ஏக்கா எலுப்பெல்லாம் உடைக்கிற நீன்னு ஹீரோ கதறான். அப்படியே இதை நினைச்சு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கவும் ஹீரோனுமே இந்த தடவை சிரிச்சுட்டு அங்கிருந்து போறா. சோ இப்ப சீன் கட்டிட்டு அந்த சிட்டியை காட்டுறாங்க. பார்த்தா மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி அந்த சிட்டிக்கு போயிட்டு வந்தது எப்படி இருக்குங்கிற மாதிரி எழுதி விட்டுருக்காங்க. சோ படிச்ச மக்களுக்கு நம்மளுமே அங்க போலான்னு தோணுது. ஏன்டா குறுகுறுன்னு பாக்குறேன்னு ஹீரோ கேட்கவும் அந்த சிட்டிக்கு அவன் கூட போன எல்லாருக்கும் 10 மில்லியன் கொடுத்துருக்கான்னு தலைவன் கத்தவும் அதுக்கு இப்ப என்னடான்னு ஹீரோ கேட்கறான். எதுக்காகடா எங்களை கூப்பிடாம போனேன்னு தலைவன் கத்தவும் அடே அங்க போனவங்கல்ல பாதி பேர் பிரான்ஸ் பாதி பேர் சில்வர்ரா, இதுல சென்னை வேற தொலைச்சிட்டோம் யோசிச்சு பாரு உங்களை கூட்டு போக முடியுமான்னு ஹீரோ கேட்கவும் சென்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தேன்னு தலைவன் சொல்லவும் என்னடா சொல்றேன்னு ஹீரோ சாக்கா ஒருவேளை அவன் ஃபாஸ்டா ரிட்டர்ன் ஆயிட்டான் போலடான்னு டூசி சொல்லவும் இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்குமோன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ சீன் கட் ஆயிட்டு ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஆனா சீனியர்ஸ் படிக்கிற ரூம் போல. சோ இந்த இடத்துல 2 பேரும் போயிட்டு வந்ததை பத்தியும்
ஹீரோ அத்தனை பொண்ணுங்களை உசார் பண்ணி வச்சிருக்கான், அதுல ஒண்ணு நீங்கரு அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் சரியான கடுப்பாரான். இவனுங்களே வாய் போத்திக்கிறானுங்க. இருந்தாலும் இன்னொருத்தன் வந்துட்டு சொன்னா புரிஞ்சுக்கோ, ஏன்டா அந்த பிள்ளைக்கு தான் உனக்கு பிடிக்கலங்கிறால, ஏன்டா பொண்ணை நம்பி நாசமா போறீங்கன்னு இவன் டைலாக் அடிக்கும். இந்த பையன் கடுப்பாயிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறான். ஆனா அப்ப கூட இந்த பையன் பிரச்சனை பண்ற மாதிரி 4 வார்த்தையை போட்டு விடுவோம். சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் ஏதோ கூரை ஏறிட்டு இருக்கான். டே நீலி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகணும் தலைவன் கேட்கவும். அட என்னடா ஒரு 5 நிமிஷம் சரி பாத்துட்டு வந்துடுறேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா சோல்ஜர்ஸ் எல்லாம் திருட்டு பசங்களா என்னடா பண்றீங்கன்னு கத்தவும் இவனுக்கு தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருக்கானுங்க. என்னடா ஆச்சுன்னு நீங்க கேட்கவும் இவன் பயந்துட்டு நீதான் ஹீரோ கேட்கறான். ரொம்ப நாள் ஆச்சுல அதான்டா பாக்க வந்தேன்னு நீங்க சொல்லவும், எனக்கு ஆனா அப்படி தெரியலையேன்னு தலைவன் கேட்கவும், நீங்கருமே உனக்கு அந்த அக்காவை பிடிச்சிருக்கான்னு ஹீரோட்ட கேட்கறான். அந்த அக்கா சொல்றலாம் நம்பாதமான ஹீரோ கதறவும், இப்பதான் நீங்க இருக்குமே மனசே வருது. ஏன்னா எதனா ஸ்மெல் அடிக்குதான்னு தலைவன் கேட்கவும், என்னதுடான்னு டூசி கேட்கவும், காதல் அதோட ஸ்மெல் இப்படிதான் இருக்கும் போலன்னு தலைவன் கலாச்சிட்டு இருக்கவும், டீ வாய் மூடுறான். நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்காத அவன் பைத்தியம் ஆயிட்டான்னு ஹீரோ சொல்லவும், யாரை பார்த்து என்ன வார்த்தைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவனு 2 பேரும் அடிச்சிட்டு விளையாண்டு இருக்கானுங்க. சோ இதெல்லாம் பார்த்து நீங்க சிரிச்சிட்டு இருக்கவும், இவங்க இப்படி பண்றத ஒரு எல்ரு என்ன வித்தியாசமா பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பையனை தான் கொல்ல சொல்லிருக்காங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லவும், அவசரப்படாதீங்க ஒரு 2 நாள் போட்டு அதுக்கப்புறம் முடிச்சு விட்டுலான்னு இந்த பையன் சொல்லி கூட்டு போகும். ஹீரோ என்னன்னா இவங்க நோட் பண்ணிடுறான். டார்க் யூனிட் சேர்ந்தவனுக்கு தான் நினைச்சிட்டு இவங்களை பத்தி தெரியுமான்னு ஹீரோ நீங்க கேட்கும். இவனுங்க ஹோலி ஃபேமிலி சேர்ந்தவங்க நீங்க சொல்லவும், அப்படின்னா சரிதான் அந்த ஹோலி ஃபேமிலிக்கும் டார்க் கில்டுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பவும், எங்கடா போறேன்னு தலைவன் கேட்கறான். அதே மாதிரி நீங்களுமே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரவும், இந்த அல்கெமிஸ்ட் சொசைட்டிக்கு தான் நாம வந்திருக்கோம்னு ஹீரோ சொல்லவும், இதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு தலைவன் கேட்கறான். இதை பத்தி உனக்கு எப்படா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் யாரும் கத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்லவும், ஆமா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே அல்கெமிஸ்ட் மேல இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குதுன்னு நீங்க சொல்லவும், அதுவும் சரிதான் ஆனா இங்க கத்துக்கணும்னா பணம் அதிகமா செலவாகும்னு ஹீரோ எல்லாரையும் கூட்டு போறான். சோ உள்ள எல்லாமே அமைதியா இருக்கேன்னு எல்லாரும் பார்க்கவும், ஒரு லேடி வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. நான் இந்த இடத்துல ஒரு அல்கெமிஸ்ட் ஆக வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், நீ எப்படா இதெல்லாம் படிச்சுன்னு தலைமை சாக்காரான். அப்படின்னா சரி, இந்த இடத்துல 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெயினரா இருப்பீங்க, அப்புறமா அப்ரெண்டிஸ் ஆவீங்க, அதுக்கப்புறமா மாஸ்டர் ஆக முடியும். சோ இதுக்காக நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு இந்த லேடி சொல்லவும், ஹீரோ மாஸ்டருக்கான அல்கெமி டெஸ்ட் எழுதுறேன்னு கேக்குறான். எது சின்ன பையங்கிறனால உனக்கு எதுவுமே சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலிப்பான்னு இந்த பொண்ணு சொல்லவும், உங்களுக்கு என்ன கவலை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா சரி இந்த டெஸ்ட் எழுதணும்னா நீ 20,010 யுவான் கட்ட வேண்டியது இருக்கும். சோ இருக்கான்னு இவங்க கேட்கவும் ஹீரோமே தூக்கி கொடுத்துறான். சோ அவங்களுமே கூட்டு போக இவங்களை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சீக்கிரமா வந்துடுறான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கவும், இந்த இடத்துல தான் உனக்கான டெஸ்ட் இருக்கும், ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் உனக்கான நம்பர் வாங்கிட்டு வந்துடுறேன்னு அந்த அக்கா போகவும், தம்பி நீ என்னப்பா இங்க பண்றேன்னு சில பேர் வந்து கேக்குறாங்க. என்னையா நான் டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், உடனே இவன் ஹீரோவை கலாச்சு விட்டு அவன் குடும்ப பெருமெல்லாம் பேசி அவன் பேரை சொல்லவும், ஹீரோ கலாய்க்கிற முடிவோட இருக்கான். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களோட ஃபேமிலி வச்சு ஹீரோ கலாச்சு விடவும், எக்ஸாம்க்கான டைம் ஆச்சுன்னா அவங்க கூப்பிடுறாங்க. ஹீரோமே டெஸ்ட் எழுத போயிடவும் இவன் ஹீரோ மேல பயங்கர கடுப்போட இருக்கான். சோ உள்ள பார்த்தா 2 பேர் உட்கார்ந்து இருக்க. ஹீரோ அவங்களுக்கான மரியாதையை சரியா பண்றான். தம்பி இது ஜூனியர் மாஸ்டர்ஸ்க்கான டெஸ்ட் நடக்கக்கூடிய இடம்னு இவங்க சொல்லவும், நான் கரெக்டா தான் வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், இவங்களுமே ஆச்சரியமாயிட்டு உனக்கான டெஸ்ட் பேப்பர் டேபிள் இருக்குப்பா, கரெக்டா நீ 90 மதிப்புக்கு மேல எடுத்துட்டா நீ பாஸ் ஆயிடலாம்னு இந்த ஆளு சொல்லவும், ஹீரோ பார்த்துட்டு ஈஸியா இருக்குன்னு சொல்றது இவங்களுக்கு கடுப்பாயிருது. சோ டைமர் இவங்க வச்சு விடவும் அடுத்த ஆளை காட்டுறாங்க. அவங்களுக்குமே டெஸ்ட் தான். சோ இந்த பையன் என்னன்னா டெஸ்ட் என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கவும், ஹீரோ சைடு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. தலைவன் அடிஷனல் பேப்பரா வச்சு எழுதி தள்ளுறான். அதுலயும் ஃபாஸ்டாவே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இவருமே வந்து என்ன எழுதிருக்குன்னு பாக்குறாரு. அதுலயும் ஹீரோ எழுதிருக்கிற ஆன்சர் எந்த அளவுக்கு நல்ல பதிலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், ஹீரோ அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரி எழுதிருக்கான். அடுத்த எழுதுற கூப்பிட்டு இதை பாருங்கன்னு சொல்லவும், இவருமே ஹீரோ எழுதின பதில பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காராரு. ஹீரோமே நான் பாஸ் ஆன்னு கேட்கவும், எப்படா இவன் சின்ன வயசுல இவ்வளவு ஜீனியஸா இருக்கான்னு இவங்க கூடி பேசிட்டு, நீலி உண்மையாவே நீ ரொம்ப பெரிய ஜீனியஸா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சோ இதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி 1 டைம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க உங்களை சேர்த்துக்கலாமா. ஹீரோமே சரின்னு சொல்லிடுறான். சீன் கட் ஆகிட்டு இப்ப வேற ஒருத்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் அதை காட்டுவோம். தம்பி டைம் முடிஞ்சிருச்சுப்பான்னு இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. சோ இந்த பையன் ஃபெயில் தான் போல. சோ இதை நினைச்சு இந்த பையன் ஃபெயில் பண்ணிட்டு இருக்கவும், ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோவுமே வரான். சோ ஹீரோ கூட இருந்தவங்க நம்ம ஹீரோவை புகழ்ந்து வந்துட்டு இருக்கவும், உன்ன மாதிரி சின்ன பையன் இந்த இடத்துல இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒரு வேலை நீ பாஸ் ஆயிட்டனா இந்த ஊரையே நான் ட்ரெஸ்ஸே எல்லாம் சுத்தி வரேன்டான்னு இவன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கவும், ஹீரோ அதுக்கு ரெடி ஆயிருன்னு மாஸ்டர் பார்க்க வந்துடுறான். சோ இவரை தான் இந்த ஹீரோவை செக் பண்ண 2 பேர் வந்து பார்க்கவும், ஏன்டா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு இந்த ஆள் கேட்கவும், அதாவது ஒரு யங் மாஸ்டரோட டெஸ்ட் தான் உங்களுக்கு காட்ட வந்தோன்னு இவங்க வந்து கொடுக்கவும், சரி கரெக்டா தானே எழுதிருக்கான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வச்சு விடுங்க யான்னு இந்த மாஸ்டர் சொல்லவும், அப்படி இல்ல அவனோட வயசு 13 தான் அப்படின்னு இவங்க சொல்லவும், என்னங்கடா ஏமாத்த பாக்குறீங்களா, அவ்வளவு சின்ன பையனாலாம் இதெல்லாம் எழுதிருக்க முடியும்னு என்ன கதை கட்டுறீங்களான்னு இவர் திட்டு விடவும், இல்ல நாங்க உண்மையா தான் சொல்றோம்னு இவங்க 2 சொல்றாங்க. சரிடா அவனை லீக் ஹாலுக்கு கூட்டுவாங்க, அப்படியே யாங் லீக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, அவனை செக் பண்ணி பாத்துடலான்னு இந்த மாஸ்டர் சொல்லவும், இந்த சைடு நம்ம ஹீரோ என்னமோ ரொம்ப காமா இருக்கான். எனக்கு என்னமோ அந்த பையன் ஜெயிச்ச மாதிரி தெரியுதுன்னு இவங்க பேசிட்டு இருக்கவும், வாயை மூடுங்கடான்னு இவன் கத்திட்டு கிடக்குறான். சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ செக் பண்ண மாஸ்டர் வரவும் இவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அவர் இவங்க எல்லாம் கண்டுக்காம, நீ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டப்பா என் கூட வரியான்னு இவர் கேட்கவும், ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு போறான். அதே நேரத்துல இவனுங்க எல்லாம் எப்படா அப்படின்னு பாத்துட்டு இருக்கவும், இவன் இதுக்கப்புறம் இங்க இருந்தா என் மானமே போயிருன்னு சொல்லிட்டு தலைதறிக்க ஓடுறான். அப்படியே ஹீரோ சைடு பார்த்தா, தம்பி இங்கே வெயிட் பண்ணுப்பா மாஸ்டர் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு இவர் வெயிட் பண்ண வைக்கவும், ஹீரோ என்னன்னா அங்க எழுதி ஒட்டி இருக்கிறத பார்த்து என்னன்னு கேட்கறான். இதெல்லாம் அல்கெமிஸ்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இது வரைக்குமே யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. சோ யாருக்காவது இது பதில் தெரிஞ்சாங்கன்னா ஃபில் பண்ணுவாங்கன்னு இந்த இடத்துல ஒட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்லவும், ஹீரோ என்னன்னா இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறான். சோ இவர் என்னப்பா பண்றேன்னு கேட்கவும், அட ஆன்சர்
எழுதக்கூடாதா, ஏன் எழுதக்கூடாதான்னு ஹீரோ கேட்கவும், அதுக்கு இல்லப்பா இது அல்கெமிஸ்ட்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம்னு இவர் சொல்லவும், ப்ராப்ளம் இல்லன்னு ஹீரோ ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறான். இவருமே ஹீரோ என்னதான் எழுதுறான் அப்படின்னு வந்து பார்க்கவும், ஹீரோ அதுல பேசிக்ஸான மெடிசன்ஸ் வச்சு புட்டு வச்சிருக்கான். சோ படிச்சு பாக்குற இவருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, அதே நேரத்துல இது உண்மை மாதிரியுமே தெரியுது. அதுலயும் இப்பேற்பட்ட ஆன்சர் எல்லாம் வருமானு சொல்லிட்டு இவரே குழம்பி போறாரு. ஆனா ஹீரோ கொடுத்திருக்க எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா கண்டிப்பா இது ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு, ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஹீரோ அடுத்த இதுக்குமே ஆன்சர் எழுதுறானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆறாரு. ஆனா இதுங்களுக்குலாம் ஆன்சர் இவரோட மாஸ்டருக்கே தெரியாதான். இப்போ இந்த பையன் பதில் எழுதிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவரு ஷாக்ல இருக்கிறதோட இந்த சீசன் 1 எபிசோட் முடியுதுங்க. சோ இதோட சீசன் 1ல இருக்கிற 40 எபிசோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இதுக்கப்புறமா தான் ரிசல்ட் வரது எல்லாத்தையுமே தூக்கி சீசன் 2ல வச்சிருக்காங்க. ஒருவேளை பல்பு கூட வாங்கலாம் போலன்னு. எபிசோட பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நடந்து போயிருச்சு. முக்கியமானது என்னன்னா ஹீரோ போன இடத்துல இருந்து அவன் ஒரு லேம்ப் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல இருக்கிற ஷேடோ டீமனை ஹீரோ மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டானா. ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அது பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. இருந்தாலும் ஹீரோ அதை யாருக்குமே காட்டல, இதுதான் நான் எடுத்துன்னு. அப்படியே அங்க வந்தவங்களுக்கும் அந்த லீடர் மாதிரி இருந்த பையன் கரெக்டா காசை பிரிச்சு கொடுத்துருப்பான். சோ அதெல்லாம் பார்த்தாதுன்னு ஹீரோ பேக்ரவுண்ட் ரொம்ப எம்டியா இருக்குன்னு அல்கெமிஸ்ட் ஆயிரலான் தான் இங்க வந்திருப்பான். சோ வந்த இடத்துல ஹீரோக்கு உண்மையா சொல்லணும்னா இந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல, அங்க இருக்கிற எல்ரை விட நம்ம ஹீரோ தான் புத்திசாலினா பாருங்களேன். சோ இதுக்கப்புறம் கதை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மறக்காம நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.